இன்னைக்கு தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கி இருக்க ஒரு விஷயம்தான் கள்ளச்சாராய மரணங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சதாக கூறப்பட்டுச்சு. இதுல அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்ச 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் மரணமான அந்த செய்தி இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. ஒரு பக்கம் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியரான சரவண்குமார் என்ன சொல்லியிருந்தார்னா, இவங்க யாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு சாகலை, இவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் போக போக இந்த மரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு பெரிய பூகம்பமா தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் வெடிச்சிருக்கு. முக்கியமா இந்த கள்ளச்சாராயம் எங்க காய்ச்சினாங்க, எந்த மலைப்பகுதியில் காய்ச்சினாங்க, அதை எப்படி விற்பனை செஞ்சாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு விற்பனை செஞ்சாங்கன்னு போன்ற முழு விவரங்களை இப்ப பார்க்கலாம். சரி, இங்க வந்தா காப்பாத்தலான்னு பார்த்தா இங்க வந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கல்வராயன் மலை சுமார் 2000 சதுர பரப்பளவு கொண்டது. 171 மலை கிராமங்களை கொண்ட 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கும் அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்டதாகும். சேலம், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பகுதியாக விளங்குகிறது. வனவிலங்குகள் இல்லாத இந்த கல்வராயன் மலை முழுவதும் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட உயரம் குறைவான மலையாகும். இந்த அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட கல்வராயன் மலை கள்ளச்சாராய வியாபாரிகளின் தொழிற்சாலையாக மாறியதே பல உயிர்களை பலியாக்கிய இக்கோர சம்பவத்திற்கு காரணம். கள்ளச்சாராய வியாபாரிகள் மிகவும் எளிதாக சாராயம் காய்ச்சுவதற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்கின்றனர். கல்வராயன் மலையின் நீரோடை ஓரமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம் மற்றும் மலை அடிவாரத்தில் உள்ள மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னும் சமூக விரோதிகள் இம்மலையில் சாராயம் காய்ச்சுவதை தொடர்ந்து நடத்தி வந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாக்கெட் சாராயம் விற்பனை செய்த 49 வயதான கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அவை விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்வுக்கூடத்திற்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டது. சோதனையின் முடிவில் சாராயத்தில் மெத்தனால் கலந்துள்ளதாக கண்டறியப்பட்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொலைதூர கிராம பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என தகவல் பரவிய நிலையில் மாநகரத்திலே துணிச்சலாக போதையை அதிகரிக்கும் மெத்தில் ஆல்கஹால் எனும் உயிர் கொள்ளக்கூடிய கடும் விஷத்தை சாராயத்துடன் கலந்து விற்பனை செய்துள்ளனர். இந்த விஷத்தை குடித்து அன்றாட தொழிலுக்கு செல்லும் சாமானிய மக்களின் உயிர் பறிபோயுள்ளது. பல பேர் உயிருக்கு போராடும் நிலையில் மேல் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மேற்பார்வையிட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராவ் மற்றும் மருத்துவ கல்வி இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்துள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமயசிங் மீனா பணி நீக்கம் செய்யப்பட்டும் மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டும் அரசு உத்தரவிட்டது. அது மட்டும் இல்லாமல் பல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ரஜத் சதுர்வேதி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வழக்கினை தீர விசாரிக்கவும் தக்க நடவடிக்கைக்காகவும் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க ஆணையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில்
22 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் என்பது தொடர்கதையாகி வருகிறதா? கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்பது? சட்டவிரோதமாக கள்ளச்சாராய தயாரிப்பில் ஈடுபட்ட கயவர்களை கண்காணிக்க தவறியதின் விளைவா என பல கேள்விகள் மக்களிடையே எழுந்து வருகிறது. மேலும் இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.